இந்த வீடியோவில் இன்ஹெரிட்டன்ஸ் என்ற WOP கான்செப்டில் உள்ள இன்ஹெரிட்டன்ஸ் என்றால் என்ன என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற கிளாஸில் என்னென்ன இருக்கோ அதையே அப்படியே இன்னொரு கிளாஸில் ஜூஸ் பண்ணுறதை தான் சொல்கிறது இன்ஹெரிட்டன்ஸ் என்று. ஒரு கிளாஸில் இருக்கிறத அப்படியே இன்னொரு கிளாஸில் ஜூஸ் பண்ணுறது. அதே இங்கே சூப்பர் கிளாஸ் சப் கிளாஸ்ன்னு இருந்தோம்டா நாங்கள் சப் கிளாஸில் இருக்கிறத சூப்பர் கிளாஸில் ஜூஸ் பண்ணுறது. சப் கிளாஸ் இன்ஹெரிட் ஃப்ரம் சூப்பர் கிளாஸ் இப்படி ஜூஸ் பண்ணி எழுதுறதை தான் கால் பண்ணுறது இன்ஹெரிட்டன்ஸ் அண்டு allow classes to use data and method from another class. இங்கே நாங்கள் ஒரு கோட் ஜாவாவில் ஒரு கோட் இருக்கிறோம். முதல் அனிமல் என்ற ஒரு கிளாஸ் எழுதியிருக்கிறோம். கிளாஸ் அனிமல் என்று அதுக்குள்ளே ஒரு மெத்தட் எழுதியிருக்கிறோம். void eat என்று மெத்தட் எழுதியிருக்கிறோம். அதுக்குள்ளே system.out.println ஈட்டிங்கன்றது பிரிண்ட் ஆகிற மாதிரி எழுதியிருக்கிறோம். அந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு அனிமல் என்ற கிளாஸ் முடிஞ்ச பிறகு இன்னொரு கிளாஸ் எழுதியிருக்கிறோம். கிளாஸ் டாக் எக்ஸ்டென்ஸ் அனிமல் அண்டு அங்கே void bark என்ற ஒரு மெத்தட் எழுதியிருக்கிறோம். அங்கே system.out.println barking என்றது பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறோம். அந்த டாக் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அனிமல் என்ற கிளாஸில் இருந்து டாக் எக்ஸ்டெண்ட் அனிமல். அந்த டாக் என்ற கிளாஸ் முடிஞ்ச பிறகு இனி ஒரு டெக்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் இன்னொரு கிளாஸ் எழுதியிருக்கிறோம். அதுக்குள்ளே பப்ளிக் ஸ்டாட்டிக் void மெயின் ஸ்ட்ரிங் ARG அந்த கொடுத்துட்டு அதுக்குள்ளே டாக் D ஈக்குவல் டு நியூ டாக் அண்டு கொடுத்துட்டு அந்த ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி D.bark என்று எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி D.eat என்று எழுதியிருக்கிறோம். D.bark என்றா இந்த bark என்ற மெத்தட் நாங்கள் டாக் என்ற கிளாஸில் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி ஈட்டுன்றதை நாங்கள் அனிமல்ஸ்ன்றதில் எங்களுக்கு மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கிறோம். நாங்கள் இதை சேவ் பண்ணிவிட்டு ப்ரொஜெக்டை ரன் பண்ணினோம்டா எங்களுக்கு D.bark எங்களுக்கு பாக்குக்குரியது பாக்கிங்கன்றது பிரிண்ட் ஆகணும். அதே மாதிரி D.eat எங்களுக்கு ஈட்டிங்கன்றது பிரிண்ட் ஆகணும். இப்படித்தான் இன்ஹெரிட்டன்ஸை நாங்கள் WOP கான்செப்டில் ஜாவாவில் இப்படி தான் கோட் எழுதுறது. இதை நாங்கள் இப்போ ரன் பண்ணினோம்டா கமாண்ட் ஃப்ரம் CMD ஓப்பன் பண்ணி நாங்கள் முதல் ஜாவா சி டெக்ஸ்ட் inherit.java கொடுத்து என்ன பண்ணுறோம். பிறகு ஜாவா டெக்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் என்று கொடுக்குறோம். முதல் எங்களுக்கு பாக்கிங்கன்றது பிரிண்ட் ஆகியிருக்கு. பிறகு ஈட்டிங்கன்றது பிரிண்ட் ஆகிருக்கு. நாங்கள் முதல் D.bark கொடுத்துருக்குறோம். பாக்குக்குரிய மெத்தட்டுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்குரிய பாக்கிங் பிரிண்ட் ஆகும். அடுத்தது எங்களுக்கு D.eatக்குரிய ஈட்டிங்கன்றது பிரிண்ட் ஆகும். இப்படித்தான் இன்ஹெரிட்டன்ஸை ஜாவாவில் ஜூஸ் பண்ணி இப்படித்தான் இன்ஹெரிட்டன்ஸை ஜாவாவில் ஜூஸ் பண்ணி கோட் எழுதுறது. இதுதான் இன்ஹெரிட்டன்ஸுக்குரிய எக்ஸாம்பிள். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.